ஹலோ மக்களே, ஜூன் 8ஆம் தேதியோட அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியலுக்கு டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையோலி சீரியலை போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது செம்ம எமோஷ்னலா இருக்கு. மித்ராவோட அம்மா அரவிந்தா ரொம்ப டென்ஷனா ஒன்று தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு டெம்பிள் ஜுவல்லரினா ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே அவங்களுக்கு இஷ்டம். இதை தெரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி முன்னாடி லக்ஷ்மி மித்ராவோட அம்மா அரவிந்தா பர்த்டேக்கு ஒரு வாட்டி ஒரு டெம்பிள் ஜுவல்லரி கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இப்ப தேடி எடுக்கிறாங்க. அதை எடுத்து பாக்குறாங்க. அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அப்போ அவங்க அரவிந்தா அப்போ லக்ஷ்மியை வெறுத்து ஒதுக்குனாங்க. இப்ப அவங்கள இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க, மித்ரா கிட்ட போயிட்டு இந்த நெக்லஸ் காட்டி ஞாபகம் இருக்கா, அந்த மித்ரா முன்னாடிதான் அந்த கிஃப்டை கொடுத்துருப்பாங்க. உடனே மித்ரா அதை பார்த்துட்டு, அம்மாக்கு டெம்பிள் ஜுவல்லரினா ரொம்ப பிடிக்கும், இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வாங்கிட்டு வந்தியா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராக்கு பழைய கோவம் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காண்டி மித்ரா கிட்ட போயிட்டு அந்த நெக்லஸை காட்டுறாங்க. உடனே மித்ராக்கு கோபத்தால கேறுது. அம்மா உங்ககிட்ட நான் யாருக்கேனே சொல்லிட்டேன், லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட எந்த ஞாபகமும் என் கண் முன்னாடி இருக்கவே கூடாதுன்னு. நீங்க தெரிஞ்சும் இப்ப எதுக்கு என்கிட்ட இதை கொண்டு காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா விடாம, எதுக்கு மித்ரா உனக்கு இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அவருக்கும் கோவத்தாலே கேறுது. அந்த லக்ஷ்மியை பத்தி பேசினாலே எனக்கு எரிச்சல் தான் வருது, பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அரவிந்தா உண்மையை போட்டு டபால்னு உடைச்சிடுறாங்க. லக்ஷ்மி உயிரோட தாண்டா இருக்கா, அவ கண்டிப்பா திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஜோசியர் சொன்னாங்கல்ல அந்த சாமி, அதை சொல்றாங்க. மித்ராவுக்கு வெறி தலைக்கு ஏறுது. எல்லாரும் அவ செத்துட்டான்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அவ நிஜமாவே உயிரோட திரும்பி இந்த வீட்டுக்குள்ள மட்டும் வந்தாலோ நானே என் கையால அவளை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு நம்ம மித்ரா. அதுவும் இல்லாம பயங்கரமா அவங்க அம்மா கிட்டே சபதம் போடுறாரு. வைசாக்ல நம்ம நந்தன் குரூப் ஆஃப் கம்பெனி நடுத்தருக்கு வந்ததுக்கு காரணமே இந்த லக்ஷ்மி தான். அவளால நம்ம இன்னும் நம்ம லைஃபே இருட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மேல பெரிய பழிய தூக்கி போடுறாரு நம்ம மித்ரா. இந்த கேப்ல பூந்த மனிஷா மித்ராவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. அரவிந்தாமா பார்த்து, அவனை ஏன் இப்படி லக்ஷ்மியை பத்தி பேசி டார்ச்சர் பண்றீங்க, அவனுக்கு தான் அந்த லக்ஷ்மியை கண்டாலே சுத்தமா பிடிக்கல, பிடிக்காதது எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க, அவதான் செத்துட்டால, செத்தவ எதுக்கு இப்ப திரும்பி வரப்போறா, அப்படியே வந்தாலும் மித்ரா எதுக்கு அவளை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மனிஷா இன்னும் நல்ல குட்டையை குழப்பிறாங்க. இனிமேல் மித்ரா முன்னாடி அந்த லக்ஷ்மியை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் கூட பண்றா. அப்புறம் தனியா அவங்க அம்மா கிட்ட வீச்சோட சொன்ன மாதிரி, லக்ஷ்மி வர்றதுக்குள்ள எப்படியாவது மித்ராவை கல்யாணத்துக்கு ஓகே பண்ண வச்சு கழுத்துல தாலிய வாங்கிடணும், அப்பதான் நான் என் லைஃப் செட்டில் ஆகும், நானும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா இருக்க முடியும், அப்புறம் அந்த லக்ஷ்மி வந்தாலும் பிரச்சனை இல்லை, பரலாட்டியும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மனிஷா மனசுக்குள்ள இவங்க ஒரு பெரிய பிளானை போட்டுட்டு இருக்கிறாங்க. சீன் அப்படியே டோட்டலா மாறி லக்ஷ்மி லக்கி ஜுன்னு இருக்கிற வீட்டுக்கு போகுது. லக்கி செம ஜாலியா அவ போன்ல ஹோம் டூர் விளாக் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படின்னா ஜுன்னுவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம ஜுன்னுவோட வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற பாட்டி எனக்கு அவங்களுக்கு புரோட்டீன் சாப்பாடு செஞ்சு தர வேலைக்காரங்க, சமையலம்மா, அப்புறம் சாக்லேட் வாங்கி தர அர்ஜுன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு அடமொழி பேரை வச்சுட்டு விளாக் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம லக்கி பாப்பா. அந்த விளாக்ல பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் எடுக்கிறாங்க கடைசியா போட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட செல்ல அம்மா லக்ஷ்மி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் அவங்க அதாவது வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே இப்போ லக்ஷ்மி எடுக்கிறாங்க. உடனே இவங்க இப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வராங்க. லக்கி இந்த வீடியோவை சோசியல் மீடியால போட அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மிக்கு அப்படியே மூஞ்சிய மாறிடுது. அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இது சோசியல் மீடியா போக போறாங்களா, அப்பதான் அந்த நந்தன் குடும்பத்துக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. இந்த வீடியோவை நீ எங்கேயும் போஸ்ட் பண்ண கூடாதுல்ல லக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஏமா இப்ப இதுதானே ட்ரெண்டிங்கு, இப்ப எல்லாருமே வீடியோ எடுக்கிறதே போஸ்ட் பண்றதுக்கு தானே, நீங்க ஏன் இதை போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல எனக்கு பிடிக்காது, என்னை யாரும் பாக்குறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொல்றாங்க. உடனே ஜுன்னுவும் லக்ஷ்மிக்கு சப்போர்ட்டா லக்கி பாப்பா கிட்ட சொல்றாரு, இங்க பாரு லக்கி, அம்மாக்கு பிடிக்கலன்னா அதை பண்ணக்கூடாது, நீ போஸ்ட் பண்ணாத அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே நீ நான் இதை நானே வச்சுக்கலாமா இல்ல நான் டெலீட் பண்ணுமா? ஐயோ நீ வச்சுக்கோ பாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்கேயோ சோசியல் மீடியால தான் போடாத, நீ பத்திரமா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அம்மா தேங்க்யூ, என்ன நீங்க வச்சுக்க சொன்னதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம லக்கி பாப்பாவும் ஜாலி ஆயிடுறாங்க.
லக்ஷ்மி போனதுக்கு அப்புறம் ஜுன்னுவும் லக்கியும் தனியா பேசுறாங்க. ஜுன்னு கேக்குறான், உங்க இங்க லக்ஷ்மி கேக்குறா, உங்க அம்மா ஏன் எப்பவும் வெளியே வரதே இல்ல, யாரையும் பாக்குறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ பெரிய சண்டை, அதான் அம்மா எங்கேயும் வர்றதில்ல, எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா ஜுன்னு அவனோட அப்பாவை பத்தி செம பெருமையா, ஆனா நம்ம ஜுன்னு வந்து இப்படி பேசுறாரு. நம்ம லக்கி பாப்பாவும் அவங்க அப்பா பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறாங்க. அதாவது எங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றா. உடனே நமக்கு ஜுன்னுக்கு வந்து கோவம் வருது. சரி சரி அந்த டாபிக்கே வேணாம், வா நம்ம விளையாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லக்கி வந்து ஜுன்னுவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன்ல மித்ரா வந்து, லக்கி என்னடா மணி 8 ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி செம டென்ஷனா வாசல் எங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. உடனே என்னடா காரும் வரல, லக்கியும் வரல, அவன் நேரத்துக்கு சாப்பிட்டாளா, என்ன பண்றா, எது பண்றா எதுவும் தெரியல, மத்தியானமே போனா, நம்மளை தேடவே இல்லை, நம்ம தான் இங்க அவளை தேடிக்கிட்டே இருக்குமான்னு சொல்லிட்டு இங்க எங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. உடனே நம்ம விவேக் வந்து வராரு. அண்ணா என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஓவரா டென்ஷன் ஆகுற, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிருக்கான்னு சொன்னா. உடனே மித்ரா வந்து அதுவும் கேட்கறதல்ல. அதுக்கடுத்து உள்ள இருந்து அரவிந்தாவும் வராங்க. அவனா இல்லாம ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போடுறாரு நம்ம மித்ரா. டென்ஷன் தாங்காம நேரா வந்துட்டு, நீ உங்களுக்கு கால் பண்ணுடா அப்படின்னு விவேக் கிட்ட சொல்றாங்க. இது காலா, நான் உங்ககிட்ட போன் நம்பர் எதுவும் வாங்கிட்டே வரலையாண்ணா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அரவிந்தா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் சின்ன குழந்தை தானடா, அவ விளையாடிட்டு இருப்பா, நல்லா அங்க அங்க எப்படியும் அர்ஜுன் வீடு தானே, அவங்க நல்லா தான் பாத்துக்க போறாங்க உன் பொண்ணை. இங்க பாரு மித்ரா, நீ வந்து எல்லாரு மேலயும் அன்பு வைக்கலாம், அதுக்காண்டி ஓவரா பொசசிவ்லாம் ஆகக்கூடாது. உன் பொண்ணு அவங்க என்ன பண்ணிட போறாங்க, அவ எப்படியும் உன்னை தேடுச்சுன்னா அவளே வரப்போறா, நீ எதுக்கு இப்போ இவ்வளவு டென்ஷன் ஆகுற, சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நீ அவளை ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும், உன் கூட இருக்கணும் அப்படிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அரவிந்தா. ஆனா உடனே சரி நான் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும், நானே அர்ஜுனுக்கு கால் பண்ணி கேட்கறேன்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு கால் பண்றாங்க. அர்ஜுன் பார்த்தா தீவிரமா லேப்டாப்ல வேலை வந்துட்டு இருக்காரு. உடனே கால் பண்ணோன்னே, சொல்லு என்ன மித்ரா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ மித்ரா ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க, என்ன அதிசயமா எனக்குலாம் கால் பண்ணியிருக்கேன்னு அவரு ஒண்ணுமே பேசல, ஹலோ ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி எதுவும் பேசல. நம்ம மித்ரா டைரக்டா லக்கியை எப்போ கொண்டு வந்து வீட்டுல விடுவீங்க, லக்கியை இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி மட்டும் கேட்கிறாரு. உடனே நம்ம அர்ஜுனும், இங்க பாரு மித்ரா, உன் பொண்ணு நல்லா தூங்கிட்டா, சாப்பிட்டா, இங்க எல்லாரோடையும் சாப்பிட்டா அப்படின்னு. இது சாப்பிட்டாளா, இங்க அவ படுத்து தூங்கிட்டா, நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா, இப்ப நான் அவளை பாதியிலே எழுப்பி உங்க வீட்டுல கொண்டு வந்து விடணுமா, காலையில நானே கொண்டு வந்து உங்க வீட்டுல அவளை டிராப் பண்றேன், இப்ப நீ நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே மித்ராக்கு அப்படி போனை கட் பண்ணிடுறாரு நம்ம அர்ஜுன். இதை கேட்டோன்னா நம்ம மித்ராக்கு கோவத்துக்கு உச்சிக்கு போகுது. யாரோ சொன்னாங்க, விவேக் சொல்றான், யாரோ சொன்னாங்க என் பொண்ணு நான் இல்லாம சாப்பிட மாட்டா, என்ன பார்க்காம தூங்க மாட்டான்னு. உடனே இவங்களும் அரவிந்தாவும், சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க மித்ரா, நீ எதுக்கு கவலைப்படாத, அவதான் தூங்கிட்டால சாப்பிட்டு, சரி காலையில வருவா, நீ போய் தூங்கு போ அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவரால் அதை ஏத்துக்கவே முடியல. அதாவது அர்ஜுன் வீட்டுல இருக்கிறத இப்படியே போச்சுன்னா என் பொண்ணு எனக்கு இருக்க மாட்டா, கடைசியில அந்த ஜுன்னு அவன் பின்னாடியே போயிடுவா. ஒருவேளை அந்த ஜுன்னு வந்ததுனால என் மேல என் பொண்ணுக்கு பாசம் கம்மியாயிடுச்சா, ஒருவேளை நான் முக்கியமா அந்த ஜுன்னு முக்கியமானு வந்தா யாரு முக்கியம்னு சொல்லுவா, இப்படியே போனா இது சரியில்லை, முதல்ல ஸ்கூலை மாத்தணும், நாளைக்கே முதல்ல போய் ஸ்கூலை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து அவர் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாரு. இங்க பார்த்தா பாஸ்கர் வந்து வராங்க. இங்க அரவிந்தா வந்து ஹால்ல இருக்கிறாங்க. அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. நம்ம பாஸ்கர் கொண்டு வந்துட்டு அரவிந்தா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இதோ மறைஞ்சிருந்து யாரு பாக்குறாங்கன்னா நம்ம மனிஷாவும் தேவயானியும் மறைஞ்சிருந்து, ஐயோ இந்த பாஸ்கர் வேற வந்துட்டானே, அரவிந்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவானா இவன், நான் வேற விசாரிக்க சொன்னேனே அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வேற பயந்துட்டே அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்களும் ஃபர்ஸ்ட் பாஸ்கர் வந்து நார்மலா பேசிட்டு இருக்கிறாங்க அரவிந்தா கிட்ட. பேசிட்டு அப்புறம் வந்துட்டு மனிஷா மேடம் வந்து அன்னைக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டமால் டுமில்னு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறாரு பாஸ்கர். அதாவது மனிஷா மேடம் வந்து என்கிட்ட என்னோட தங்கச்சியை பத்தி அன்னைக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பேர் என்ன, இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்க, அவங்க போட்டோ கூட கேட்டாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறாங்க அரவிந்தா கிட்ட. உடனே அரவிந்தாக்கு வந்து மனசுல 1008 எண்ணங்கள் ஓடுது. ஆமா மனிஷா ஒன்னும் அவ்வளவு நல்லவளா இல்லையே, இப்ப எதுக்கு இப்ப வந்து மனிஷா எதுக்கு இப்போ இவனோட தங்கச்சியை பத்தி இவ்வளவு விசாரிச்சுக்கிட்டு இருக்கா, இதுல என்ன விஷயம் இருக்கும், என்ன மேட்டர் இருக்கும், என்னவா இருக்கும், எதுக்காக மனிஷா இவ்வளோ ஈடுபாடு எடுத்து, இவெல்லாம் மனிஷாலாம் யாரை பத்தி விசாரிக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல அப்படியே 1008 கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. மனிஷா இது தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறாங்க மனிஷாவும் தேவியானும். இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியா இருந்தோம்னா அவன் போட்டோவை எடுத்து காட்டிட்டான்னா பிரச்சனையாயிரும், நம்ம போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவனை பேசி நம்ம அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க நம்ம மனிஷாவும் தேவியானி. உடனே மனிஷா வந்துட்டு கெத்தா பாஸ்கர் முன்னாடி, என்ன பாஸ்கர் எதுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதானே,
அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஃபைல்ஸ் தானே கொடுக்க வந்த, அதான் கொடுத்தாச்சுல, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க, வந்தம்மா வேலையை முடிச்சோமா போயிட்டே இருந்தோமா இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு இருக்காங்க. அது இல்லை மேடம் நீங்க அன்னைக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு பாஸ்கர். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க போங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாஸ்கரும் சரிங்க மேடம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அரவிந்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே மனிஷா அப்பாடா நான் தப்புச்சிட்டேன்டா சாமி அப்படின்னு நினைச்சு போறாங்க. உடனே அரவிந்தா கூப்பிட்டு இங்க வா மனிஷா, உனக்கு எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு இப்போ அவனோட பாஸ்கரோட தங்கச்சியை பத்தி இவ்வளவு விசாரிச்சுட்டு இருக்க, என்ன விஷயம், எதுக்காக நீ அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு விசாரிச்சுட்டு இருக்க, உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்டுறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன், என்ன தெரிஞ்சுக்கணும், எதுக்காக நீ கேட்ட, உண்மையை சொல்லு மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா கேட்குறாங்க. உடனே இவங்க அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிறாங்க. அதாவது லக்கிக்கு சொந்தம்னு யாரு இருக்கா, அவளே ஒரு அனாதை தானே, அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சா ரத்த சொந்தம் தெரிஞ்சா நல்லது தானே, அவங்க கிட்ட அவளை ஒப்படைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் நம்ம வீட்டு பொண்ணு இல்லையே லக்கி, ஒன்றும் அவ யாரோ பெத்த பொண்ணு தானே, அவ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும், எப்படினாலும் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அவ வந்துட்டு அவங்க அம்மா பத்தின உண்மைகள் எல்லாம் அவளுக்கு தெரிய வரும் தானே, அதுக்காக தான் நான் இப்பவே அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக சரி போட்டோ கிடைச்சா அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா தேடுறதுக்கு வசதியா இருக்குமேன்னு கேட்டேன். எப்படி நீங்க லக்கி கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லிதானே ஆகணும், அதுக்காக தான் நான் இப்பவே ப்ரீ பிளான்டா எல்லாத்தையும் யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம அரவிந்தாக்கு தலைக்கு ஏறுது கோவம். இங்க பாரு மனிஷா, உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, லக்கிக்கு எப்போ உண்மை தெரியணுமோ அது அப்ப தெரிஞ்சுக்கட்டும். லக்கியும் மித்ராவும் வந்து ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தான், ஆனா அவங்க ஒருத்தர் இல்லாம ஒருத்தரால இருக்க முடியுமா, லக்கியை தான் சொந்த பொண்ணாதான் மித்ரா நினைச்சுக்கிட்டு இருக்கான், அத மாதிரி லக்கியும் அவளோட சொந்த அப்பாவை தான் நினைச்சிட்டு இருக்கான். நீ தேவையில்லாம மித்ரா வாழ்க்கையில இருந்து லக்கியை பிரிக்கணும்னு நினைக்காத, அவனுக்கே இப்பதான் பெரிய கண்டங்கள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லக்கி அவன் கூட இருந்தாதான் அவனுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீ இன்னும் வந்து அடுத்து தேவயானி அவங்க பங்குக்கு ஏதாவது வந்து சொல்லணும்ல, அது மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க அண்ணி, அவ ஒன்றும் நம்ம வீட்டு ரத்த சம்பந்தம் ஒன்றும் இல்லாதவ, எப்படியும் வந்து இப்ப மனிஷா வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டா அடுத்து இங்க பேரம் பேத்தி வரதான் போறாங்க. அப்படி உண்மையா இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கடுத்து மித்ரா என்ன அந்த லக்கிய ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், அதுக்கடுத்து அந்த புள்ள அனாதையா தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளே அவங்க அம்மா கிட்ட கொண்டு அந்த லக்கிய சேர்த்துறது ரொம்பவே நல்லது, இதை புரிஞ்சுக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு தேவயானி, அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கு சொல்றதும், மித்ராக்கு எப்போ வந்து மனிஷாவை கல்யாணம் பண்ண சம்மதம்னா கல்யாணம் பண்ணிக்கட்டும், அதை விட்டுட்டு லக்கியை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அது மாதிரி ஏதாவது நீங்க அவன் மனசுல அந்த மாதிரி ஏதாவது என்ன இருந்துச்சுன்னா அதை அடியோட எடுத்துருங்க, இல்ல அவ்வளவுதான் நீங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாவை பத்தி சொல்றாங்க. மித்ரா வந்து எனக்கு மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னான்னா அதுக்கடுத்து நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது மனிஷா, நீ கிளம்பி போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஷாக்கை கொடுத்துட்றாங்க. அப்படியே பார்த்தா நம்ம மித்ராவோட கார்ல வந்து லக்கி பாப்பா வந்து காலையில ஸ்கூலுக்கு போறாங்க. மித்ரா வந்து இன்டைரக்டா எப்படியாவது இன்னைக்கு அந்த ஜுன்னும் விட்டு வெளில பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவமாவே இருக்கிறாரு, கோவத்தை காட்டிக்கிறாரு, கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு மறைச்சுக்கிறாரு கோவத்தை. உடனே என்னப்பா என்னோட அப்பா பெரிய ஹீரோவாச்சு, எதுக்கு இன்னைக்கு டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நானும் ஒன்னும் டல்லா இல்லையே, உன்னோட அப்பா எப்பவுமே ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் எடுத்து கெட்ட போடுறாரு நம்ம மித்ரா. அது எனக்கு தெரியாதாப்பா, நான் உங்க கூடயே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்க, எதுக்காக நீங்க டென்ஷனா இருக்கீங்க, எதுக்காக நீங்க டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கேள்வியா கேட்டுட்டே இருக்காங்க நம்ம குட்டி பாப்பா லக்கி. ஆனா அவரோ வந்து நான் என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தானே பண்ணுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். ஐயோ அப்பா 100% நீங்க எது பண்ணாலும் என் நல்லதுக்காக தான் பண்ணுவீங்க, நம்மளோட குடும்பத்து நல்லதுக்காக தான் பண்ணுவீங்க, என்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் தான் நீங்க நினைப்பீங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே நீங்க தான், அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களோட செல்ல பொண்ணு, என் அப்பா என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும், என்னோட ஃபியூச்சர் நல்லதுக்காக தான் இருக்கும், என் அப்பா எடுத்தா அது கரெக்ட் டிசிஷனா இருக்கும், அதை மாத்த யாராலையும் முடியாது, என் அப்பா சொன்னா நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் வந்துட்டு அதுதான் இப்போ உடனே அவருக்கு வந்து அந்த அஷூரன்ஸ் கிடைச்சிச்சு. அதாவது இவன் இனிமேல் ஜூனுக்கிட்டலாம் ஒன்றும் பெருசாக போக போகிறது இல்லை, இனிமேல் நம்ம தான் இவளுக்கு, நம்ம தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிட்டு சரி. அந்த நேரத்தில் பார்த்தா அந்த தீக்ஷலு அவர் வந்து கால் பண்ணுறாரு, சாமி வந்து கால் பண்ணுறாரு. உடனே ஐயோ ஸ்கூலுக்கு வர லக்கிக்கு டைம் ஆச்சு, இந்த நேரத்தில் இவர் கால் பண்ணுறாரு, சரி நம்ம ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு காலை வந்து இவர் அட்டன் பண்ணலை நம்ம மித்ரா. உடனே அதுக்கு அடுத்து குருஜி இருந்துட்டு என்ன பண்றாங்க, அடுத்து டைரக்டா என்ன காலையா நான் மித்ரா எடுக்க மாட்டான், சரி அரவிந்தாக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரவிந்தாக்கு கால் பண்றாங்க. அப்ப அவங்க தான் ஹாலில் வராங்க. ஹாலில் பார்த்தா மனிஷா, தேவியா, நீதி,
அதுக்கடுத்து விவேக் எல்லாரும் இருக்கிறாங்க. உடனே என்ன அரவிந்தா, நான் மித்ராக்கு கால் பண்ணா காலை எடுக்க மாட்டான், அவனுக்கு பெரிய கண்டம் இப்பதான் இருக்கு, அவனோட உயிரை போற நிலைமை இருக்கு, அவன் எங்க இருந்தாலும் அவனை உடனே வீட்டுக்கு வர சொல்லி, இப்ப எங்க இருக்கான் மித்ரா, நான் கால் பண்ணாலும் எடுக்கல அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே இப்பதான் லக்கியை கொண்டு போய் விட ஸ்கூலுக்கு போயிருக்கான் மித்ரா அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருந்தாலும் சரி உடனடியா அவனை வீட்டுக்கு வர சொல்லு, அவனோட உயிருக்கு ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இந்த மாதிரி குருஜி வந்து கால்ல சொல்றாரு. உடனே நம்ம அரவிந்தா போறாங்க. விட்டுட்டு போறது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஸ்கூலை மாத்தணுங்கிற முடிவோட தான் வந்திருக்காங்க. லக்கி நான் சொல்றதா கேட்கணும், எனக்கு பிடிச்ச பொண்ணாதான் இருக்கணும், அந்த ஜுன்னு கூட அவ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. ட்ராப் பண்ணிட்டு அவங்க போய் பிரின்சிபலை பார்க்க போயிடுறாரு. இங்கே நம்ம லக்ஷ்மி வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. அதாவது லக்கியே இன்னும் காணும், அவையே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து லக்கி வந்து சோகமாக வராங்க. உடனே ஜுன்னும் அவங்க அம்மா, ராத்திரி ஏன் பாதியிலே போயிட்டீங்க, உங்கள் அப்பா கூப்பிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லக்கி, ராத்திரி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் இப்போ எங்கள் அப்பா என்னோட டிசியை வாங்கிட்டு என்னை இந்த ஸ்கூலில் இருந்தே மாற்ற போகிறாரு, இன்னைக்கு தான் எனக்கு இந்த ஸ்கூலில் என்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லி அழுகிறா. அதுக்கடுத்து லக்ஷ்மிக்கு இதை கேட்டோன்னு நெஞ்ச வலிக்கு வர மாதிரி இருக்கு. ஏன் என்னாச்சு, எதுக்காக இப்போ உன்னோட அப்பா உனக்கு இந்த ஸ்கூலில் மாத்துறாங்க, ஏன் இந்த ஸ்கூலுக்கு என்ன குறைச்சல், பெரிய ஸ்கூல் தானே இது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே ஜுன்னும் வந்துட்டு, எனக்கு தெரியுமா அவங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, என்னைய பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல, என்னை என் கூட பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அப்பா இந்த மாதிரி ஸ்கூலை மாத்துறன்னு சொல்கிறான். உடனே லக்கி வந்து லக்ஷ்மியை பார்த்து, நீங்கள் பெரியவங்க தானே, நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம்ல, பேசி என்னை இங்கே இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்குறா. லக்ஷ்மியும், நீ எதுக்கும் கவலைப்படாத லக்கி பாப்பா, நான் கண்டிப்பாக உன் அப்பா கிட்ட பேசுகிறேன், உன் அப்பா கிட்ட பேசி உன்னை திரும்பியும் நான் இதே ஸ்கூல்லையே படிக்க வைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ அல்லாமல் நீ ஸ்கூலுக்கு கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே இவங்க லக்ஷ்மி வந்து இவங்களை மித்ராவை பார்க்கறதுக்காக வந்து பிரின்சிபல் ரூமுக்கு வராங்க. இங்கே பார்த்தா பிரின்சிபல் ரூமுக்குள்ளே வந்துட்டு மித்ரா வந்து லக்கியோட டிசியை வாங்குறதுக்கு எல்லாம் ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிவிட்டு பிரின்சிபல் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது லக்ஷ்மி வந்து மித்ராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது ஜுன்னு ஓடி வந்து மித்ராவை லக்ஷ்மியை தடுத்து நிறுத்துறான். அம்மா, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் ஒன்றும் அவங்க கிட்ட பேச வேண்டாம், நீங்கள் ஒன்றும் லக்கியோட அப்பா கிட்ட பேசவே கூடாது, அவருக்கு சும்மாவே கோபமாக வரும், மற்றவங்களை மதிக்கவே மாட்டார், மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டார், அவர் வந்துட்டு அவர் தான் பெரிய வசதி, எல்லாரும் வந்து ரொம்ப கேவலமாக நடத்துவார், நீங்கள் அவர்கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதனால நீங்கள் அவர்கிட்ட பார்க்கவும் கூடாது, நீங்கள் பேசவும் கூடாது, அவர் பார்க்குறதுக்கு தான் ஹீரோ மாதிரி இருந்தாலும் ப்ளே பண்ணுற ரோல் என்னமோ வில்லன் மாதிரி தான், நீங்கள் அவர்கிட்ட போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். ஜின்னும் ஏன் இப்படி சொல்கிறான்னு ஒரு முறை மித்ரா பண்ண சலம்பல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. லக்ஷ்மி, இங்கே பாரு ஜுன்னு, பெரியவங்க விஷயத்தில் நீ தலையிடாத, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் நல்ல பிள்ளையாக ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம லக்கி பார்ப்போம், இன்றைக்கி தான் நான் எனக்கு லாஸ்ட் டே, நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறேன், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் பாய் சொல்கிறேன், இன்னும் என்னோடய கிளாஸில் இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் நான் பாய் சொல்லிவிட்டு இன்றைக்கி போகிறேன், நான் இன்றைக்கி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி லக்கி பாப்பா ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி சோகமும் மூஞ்ச வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. உடனே நம்ம ஜுன்னு வந்து லக்ஷ்மி பாப்பா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மித்ராவோட அம்மா அரவிந்தா விடாம மித்ராக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மித்ராவோட அம்மா பார்த்தா அரவிந்தாவை சுத்தி தான் அவங்க வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்க. அதாவது விவேக் பக்கத்துல நிக்கிறாரு, தேவியானி பக்கத்துல நிக்கிறாங்க, மனிஷா எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. தீட்சலு வந்து சொன்னாங்கல்ல அவங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு, அதை சொல்றதுக்காக வந்துட்டு அரவிந்தா வந்து திருப்பி கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க மித்ராக்கு. ஆனா அவங்க வந்து பதறி போய் அதுக்கடுத்து மித்ரா எடுக்கவே மாட்டானே, அதுவோ என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு பயந்துட்டு அடுத்து சரி ஸ்கூல்ல தானே போயிருக்கான், கண்டிப்பா ஜானு அங்கே தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ஜானுக்கு கால் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மித்ராவை அங்கே உடனே ஜானுக்கு கால் பண்ணுறாங்க. ஜானுவும் எடுக்கவே இல்லை, அவங்க அங்கே டீச்சர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து லேட்டராக தான் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இன்னும் இத்தனை மிஸ் கால்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ரொம்ப முக்கியமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு வந்து பதறி அடிச்சுட்டு, என்ன அத்தை என்னாச்சு, எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு கேட்குறாங்க. அவங்க கிட்ட அவசரமா அரவிந்தா அங்கே மித்ரா இருக்கானா, மித்ரா ஃபோனை கார்லேயே வச்சுட்டு போய் அரவிந்தா பதறி போய் மித்ரா அங்கே தான் இருக்கானா ஜானு, எங்கே இருக்கான், ஃபோனை ஏன் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டான், ஃபோனை காரில் வச்சுட்டு போயிட்டானா, நீ அவன் கிட்ட ஃபோனை கொண்டு போய் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு கிட்ட கேட்குறாங்க. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க, லக்கியும் இப்பதான் ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, லக்கி இங்கதான் இருக்கிறா, நான் போய் கேட்கிறேன் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்கறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேடும் போது பார்த்தா எதிர இவங்க இங்க பார்த்தா லக்ஷ்மியும் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இங்கேயும்
எதிரெதிர வராங்க. ஆனால் 2 பேரும் இன்னும் ஒருத்தர் பார்க்கல. இந்த பக்கம் நம்ம நேரடியாக வந்து லக்ஷ்மி வராங்க, இவங்களுக்கு நேராக ஜானு வராங்க. ஜானு வந்து இவங்க அப்பாவை தேடிட்டே வராங்க. அந்த பக்கம் லக்ஷ்மி வந்து லக்கி அப்போ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்க்காம இடிச்சுக்கிறாங்க. இடிச்சோன்னே ஜானு வந்து டக்குனு இவங்களை ஜானுவை பார்த்துடுறாங்க. அதாவது லக்ஷ்மி வந்து ஜானு, ஐயோ ஜானு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. முதுகு மட்டும் காட்டுறாங்க, ஃபேஸை காட்டல. உடனே உங்க பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து கொடுக்குறாங்க. மூஞ்ச திரும்பிக்காமலே கையில வாங்கிக்கிறாங்க. சரி என்னதான் இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு டீச்சர் வந்துட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. உங்க அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஃபோனை கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீ உடனே அதுக்கடுத்து அரவிந்தா, மித்ரா நீ இப்போ பெரிய ஆபத்தில் இருக்க, காரை அங்கேயே வச்சுட்டு விவேக் கூட வந்துடு. தீட்சலு சார் இப்போதான் ஃபோன் பண்ணி உனக்கு ஏதோ பெரிய கண்டம் இருக்கு, கார் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு பதறாங்க. ஆனால் மித்ரா எப்பவும் போல ஓவர் கான்ஃபிடென்ஸா, எனக்குலாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் காரில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கடுத்து மித்ரா வந்து டிசியை வாங்கிட்டு லக்கி கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சென்ட் ஆஃப் சொல்லிட்டு வா காரில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாள். லக்கி ஓடி வந்து லக்ஷ்மியை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகிறா. உங்களையும் ஜூனுவையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், இனிமேல் உங்களை பார்ப்பேன் நானும், எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஜுன்னு கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்ல கிளம்புறா. லக்ஷ்மி லக்கியை பிரிய மனம் இல்லாமல் அவங்களும் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா மித்ரா மனசுக்குள்ள அந்த ஜுன்னு கூட லக்கி ஃப்ரெண்டாக இருந்தா அவள் என்ன கெட்டு போயிடுவாளா என்ன, அவள் என்ன மாதிரி தான் இருக்கணும். நான் நினச்சா காரை ஓட்டுறேன், ஆனால் கொஞ்சம் தூரம் போன உடனே திடீர்னு பிரேக் டவுன் ஆகி நின்றுது, இன்ஜின்லாம் இருந்து புகையாக வருது. மித்ரா வந்து மெக்கானிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இங்கே இன்ஜினில் புகையாக வருது, ரிஸ்க் எடுக்காதீங்க, கார் சென்டரில் வந்து லாக் ஆகி இருக்கு, நீங்கள் உள்ளே மாட்டிக்கிட்டே வாய்ப்பு இருக்கு, ஸோ காரை அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் மித்ரா எங்கள் அம்மாவும் கார் ஓட்ட வேணாங்கிறான், நீயும் காரை விட சொல்கிற, எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி திமிரா வந்து யார் சொல்கிறதையும் கேட்கல. அம்மா முதல்ல வந்து சொல்கிறாரு புகை வருது இல்லை, அம்மா முதல்ல சொல்கிறாங்க உனக்கு கண்டிப்பாக பெரிய பிரச்சனை இருக்குது, நீ காரை ஓட்டக்கூடாது, விவேக் அனுப்புகிறேன் வான்னு. ஆனால் அதுக்கடுத்து மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி ஏதோ காரில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கேன், காரில் புகையா வருது அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சொல்கிறாரு கண்டிப்பாக காரில் ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கும் சார், நீங்கள் கார் அங்கேயே விட்டுட்டு போங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். ஆனால் நம்ம மித்ரா தான் பெரிய ஹீரோவாச்சே, அவருக்கு தான் கோபம் தலைவுக்கு மேலே வருமே, யார் சொல்கிறதையும் கேட்காம எனக்கு தெரியும், என்னை பார்த்துக்க, எனக்கெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு கெத்தா காரை எடுத்துட்டு சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு காரை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்து திரும்ப ஓட்ட ட்ரை பண்ணுறாரு. கடைசியில தீட்சலு சொன்ன மாதிரியே மித்ராவை சுத்தி ஒரு பெரிய பிரளயமே வருது. அப்படி அனல் பறக்குது, அப்படி சுனாமி வர மாதிரி எல்லாமே நடக்குது. ஆனா திமிரோட மித்ரா வந்து ஏதோ பெருசா நடக்க போகுது, எதுவும் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா காரை ஓட்டுறதுக்கு திரும்பி உட்கார்றாரு. இங்க தீட்சலு வந்து திரும்பியும் அவருக்கு வந்து அவரோட ஞான சித்தி புத்தியில வந்து திரும்பியும் தெரியுது மித்ராக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி. யார் சொல்றதையும் கேட்காம மித்ரா வந்து தலக்கணம் பிடிச்சி நான் சொல்றதான் நடக்கணும், நான் நினைக்கிறதான் நான் செய்வேங்கிற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து கண்டிப்பா இவருக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, ஏன்னா அவர் யார் சொல்றதையும் கேட்கல. யார் வந்து காப்பாற்றுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம லக்ஷ்மி வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல விவேக் வந்து காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற யாராவது வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சலங்கை ஒலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் மறக்காம பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி.